ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இந்த ஆசீர்வாதமான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் ஆவியானவரை குறித்ததான பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற வார்த்தையை உங்களுக்காக வாசித்து இப்பொழுதும் அதை கொண்டு உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏசாயா 61:1 முதல் 3 வரையிலும் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று இந்த 1 முதல் 3 வரை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நாட்டின தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஆனந்த தைல அபிஷேகம், இன்னும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தை வாசிக்க கேட்டீர்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக என்று கீழுள்ள பகுதிகளில் எல்லாம் வாசிக்க முடியும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படியாக என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக திரும்ப ஒரு வார்த்தையை உங்கள் நடுவிலே நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகவும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். The Holy Spirit was upon him என்று சொல்லி பார்க்கிறோம். சிமியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவின் ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அபிஷேகம், கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேச்சரவாளன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதோ உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் அப்படி சொல்லி சென்றார். அதே போல கூடி 120 பேர் மேல் மாடியிலே கூடி ஜெபித்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிந்திக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தன்மைகளை பார்க்கும் பொழுது அவர் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கிற தேவனாயிருக்கிறார், பேசுகிற தேவனாயிருக்கிறார். சிமியோனுக்கு அப்படியாய் அறிவித்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அந்த தேவாலயத்திற்கு பிள்ளையை கொண்டு வருகையில அவன் அந்த குழந்தையை, இயேசு கிறிஸ்து என்னும் சிறு பாலகனை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கிறத பார்க்கிறோம். அவர் ஆதலால் சரியாக குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலினால அந்த தேவாலயத்திலே வந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அந்த சிமையோன் தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே, அவரோடு கூட சொல்லி இருந்தபடியினாலே, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி, இதே போல ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கட்டாய கிறிஸ்துவை காண்பீர்கள், கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய கண்கள் அவரை காணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறார். அவர் சிமியோன் ஸ்தோத்தரித்த பொழுது அந்த இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தையை கையில வைத்துக் கொண்டு ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு சமாதானத்தை கொடுத்தீரே, சமாதானத்தோடு போக விடுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். மேலும் ஒரு ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக, சகல ஜனங்களுக்குமே நீர் ஆயத்தம் பண்ணின இந்த ரட்சிப்பை, இந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது சிமியோன் அந்த ரட்சணியத்தை கண்டதை குறித்து அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்க பெற்றவர்களாய் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ரட்சணியம் என்பது என்ன? அவர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவது, சந்தோஷத்தினால் நிரப்புவது, சகலவித ஆறுதலினாலே நிரப்புவது, விடுதலை ஆக்குவது. நீங்கள் எந்த கட்டுகளிலே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார். நீங்க சிறையிருப்புல இருப்பது போல காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாய் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படிக்கு என்ன பிசாசின் கட்டினாலே இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளில் இருந்து எப்பொழுதும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே விசுவாசித்து அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறார், உங்களை நிரப்புவார். அன்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து 61வது அதிகாரத்துல ஏசாயா 61 வாசித்தோம். சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எங்களையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்பி வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தம்முடைய கிருபையை ஊற்றி அவர் அநேகருக்கு ஆறுதலான ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக, அல்லது அநேகரை அவருடைய நீதிக்கு நேராய் நடத்துகிறவர்களாக கர்த்தர் கிருபையாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் கூட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் படிக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே அன்று எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே செயல்படும்படிக்கு இப்பொழுது உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவில ஒரு தாகத்தை இப்பொழுது உண்டு பண்ணுகிறார். நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் கொடுக்கும்படியாக இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் தாகமுள்ள ஆத்துமா தானே, கர்த்தர் தாகமுள்ள உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இப்பொழுதே அவர் பொழிந்தருளுகிறார். நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது, எனக்குள்ள அந்த பரிசுத்தம் இல்லையே, அந்த ஹோலினஸை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அந்த பரிசுத்த தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்குள்ளே முதலாவது வருவதற்கு இடம் கொடுங்கள். அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ள எல்லா அவருடைய பரிசுத்த தன்மைகளையும், அவருடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம், அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய யுனிக்னஸ் எல்லாம் உங்களுக்கு அவர் தந்து அவர் உங்கள் மேலே
அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால உங்கள் மேல ஊற்றி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால உங்களை நிரப்புவார் என்பதுல சந்தேகமே இல்லை. மேலும் எண்ணாகமம் 11:25 வாசிக்கும் பொழுது கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. மேலும் மோசே சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். யோவான் ஸ்நானகனை குறித்து சகரியாவுக்கு தீர்க்க தரிசனம் வந்ததை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய பாலகன், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய். கர்த்தருக்கு நீ வழிகளை ஆயத்தம் பண்ணுவாய். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ தெரியப்படுத்துவாய். நீ அதற்காகவே நீ ரட்சணிய கொம்பு உன்னை மற்றவர்களுடைய கையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஜனத்தையும் உன்னை கொண்டே நான் சந்திப்பேன், மீட்டுக் கொள்ளுவேன், ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின அந்த ரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொல்லி நாம் முதலாவதே சிந்தித்தோம். ஆண்டவருடைய ஆவியானவர் இப்பொழுதும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மேல அமர பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் மேல என் ஆத்துமாவுக்கு மிகவும் பிரியமானவர், இவர் என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர் என்று சொல்லி 42:1-4 வரை வாசிக்கும் பொழுது என் ஆவியை அவர் மேல அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மேலும் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் அவர் இளைப்படைவது இல்லை, இழக்கரிப்பது இல்லை. அவர் நியாயத்தை உண்மையாகவே அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் அவர் ஏசாயா 62:1-2 சியோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்ற வார்த்தையை சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை சொல்லி நம்மை அழைக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை அவர் அந்த பிரகாசத்தை அவர் நமக்குள்ளே அதிகரிக்க பண்ணும்படிக்கு விரும்புகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக சகல ஜாதிகளும் அவருடைய நீதியை அவருடைய மகிமையை காண்பாங்க. அன்று சிமியோனுடைய கண்கள் கர்த்தரை நேரடியாய் கண்டது. மரணம் அடையும் முன்பே அவர் கண்டபடியினாலே அவருக்கு ஒரு பெரிய சமாதானம். ஏனென்றால் அவர் ஆறுதல் வர காத்திருந்தார். நீங்களும் ஆறுதல் வர காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய வல்லமையை மகிமையை காணும்படிக்கு உங்கள் மூலமாக அவருடைய நீதி வெளிப்பட போகிறது. ஆதலால் கர்த்தர் உங்களை புதிய நாமத்தினாலே அழைக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துவதன் மூலமாக அந்த நீதியின் சால்வையை தரிப்பதன் மூலமாக இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நியூ நேம், நியூ க்ளோதிங் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீங்க இனி கைவிடப்பட்டவர்கள் என சொல்ல தேவையில்லை. என்னுடைய தேசம் பாழான தேசம் என்று சொல்லாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை பியூலா என்றும் எப்சிபா என்றும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். நீங்க ஒரு பரிசுத்த ஜனம்.
இயேசு கிறிஸ்து அந்த ரட்சணியத்தை உங்களை காணும்படிக்கு இப்பொழுது உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பரிசுத்த ஜனம், என்னால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நீங்க கைவிடப்பட்ட நகரம் அல்ல. ஆண்டவர் உங்களை நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லி, உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி உங்களுக்கு புதிய பெயரை தருகிறார். முன்பு இருந்த பழைய வாழ்க்கை அல்ல, பழைய உங்களுடைய தன்மைகள் அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பழைய தன்மைகளை எல்லாம் அழித்து போடுகிறார். பழைய பயப்படுகிற நிலைகளை எல்லாம் மாற்றி போடுகிறார். இன்னும் விடுதலையற்ற தன்மைகள், கட்டப்பட்ட தன்மைகள், பிசாசின் கையிலே சிக்குண்ட நிலைமை, இன்னும் சிறையிருப்புல வாழுகிற நிலைமை, பிரச்சனைகளோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆறுதலற்று தவிக்கிறீங்களா? கர்த்தர் ஆறுதலை தரும்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நான் சகலவித ஆறுதலின் தேவன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தன்மைகளை உடையவர், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கைவிடாத தேவன், உங்களை சகலவித ஆறுதலாலும் நிறைக்க விரும்புகிறார். சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைக்க விரும்புகிறார். இப்பொழுதே உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறார். நானோ உன் உள்ளத்தின் அந்தகாரத்தை, உன் உள்ளத்தின் ஏக்கத்தை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படிக்கு ஆசைப்பட்டு உங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறத நான் உணர முடிகிறது. ஆண்டவர் அன்றைக்கு கன்னி மரியாளினிடத்திலே ஒரு தூதனை அனுப்பி பேசினார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ இயேசு என்ற குமாரனை பெறுவாய். அவர் உன்னதமானவராய் இருப்பார், பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி, அப்பொழுது இந்த மரியாள் கன்னிகையாய் இருந்தபடினாலே, ஆண்டவரே இது எப்படி ஆகும், இதை எதனால அறிவேன் என்று சொல்லி, ஆனாலும் கர்த்தருடைய தூதன் சொன்னதை கேட்டு, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை கொடுப்பீர்களா? கிறிஸ்து ஒன்று கேட்கிறார். அவர் உங்களோடு பேசும் பொழுது, இடைப்படும் பொழுது அவர் உண்மையாய் பேசுகிறார். ஒரு உண்மையான தெய்வம் ஆண்டவர் முதலாவது என்னை சந்தித்த வேளையில பேசுகின்ற தெய்வமாக தோன்றினார். நான் அதுவரையிலும் எந்த ஒரு கடவுளையும் நான் சேவித்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் மெய்யான கடவுள், நான் இயேசு கிறிஸ்து, உன்னை நேசிக்கிற கடவுள், நான் உன்னை தேடி வந்தேன் என்று சொல்லி என்னோடு பேச ஆரம்பித்தார். அன்றைக்கு தான் என்னுடைய உள்ளம் ஒரு பெரிய ஆறுதல் அடைந்தது. ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானத்தினால் நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை அளவில்லாமல் நிரப்பினார். இப்பொழுது உங்களை நிரப்பும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்த சிமியோன் ஆறுதல் வர காத்திருந்தது போல நீங்களும் இப்பொழுதே இருக்கிற காணப்படுகிற இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆறுதலால உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவர் தேற்றரவு பண்ணுகிறார். உங்களுடைய உள்ளம் புண்படுத்தப்பட்ட உள்ளமாய் இருக்கிறதா? காயப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ? உங்களுடைய நோவு ஆறமாட்டேன் என்கிறதோ? உங்களுடைய நோவை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய புண்களை எல்லாம் ஆற்றுகிறார். உங்களுக்கு காயத்தை கட்டுகிறார். இப்பொழுதும் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க. அவர் மேல பாரத்தை எல்லாம் வைத்து விடுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தி இருங்க. அவர் தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை உங்களை சிருஷ்டித்தவர். அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அவர் உங்கள் மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இப்பொழுது அற்புதம் செய்யும்படிக்கு காத்து நிற்கிறார். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ரட்சிப்ப சகல ஜனங்களுக்கும், சகல புறஜாதிகளுக்கும், எந்த ஜாதி என்று அவர் பார்க்கிறது இல்லை. எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்குமே. இது கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் மட்டும் அல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்.
எல்லாரையும் ஆண்டவர் இப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுதே பிரகாசிக்கிற ஒளியாக உங்கள் வீட்டுல உங்கள் அறையில வந்திருக்கிறார். எந்தெந்த இடங்கள்ல இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவர் இந்த அற்புத ஊழியத்தின் மூலமாக, இந்த விடுதலையின் ஊழியத்தின் மூலமாக, இந்த விடுதலையின் ஆவியானவர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு கூட ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பெறாதவர்களுக்கு கூட அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அந்த அபிஷேகத்தை கேட்டு இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்பொழுதுதான் ஆண்டவர் மேல அதிகமான விசுவாசம் வந்தது. என்னுடைய 77வது ஆண்டுல ஆண்டவர் என்னை பலத்த அபிஷேகத்தினாலே அபிஷேகித்தார். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னுடைய அறையிலே முகமுகமா எனக்கு தோன்றினார். பின்பு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு தந்தார். ஆண்டவரே, எனக்கு இன்னொரு முறை என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படியே நான் இந்த சந்தோஷத்துல நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு மேலான சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டானதான சந்தோஷத்தினால என்னை கட்டினார். 3 நாட்கள் இடைவிடாமல் இந்த அபிஷேகத்துல நிறைந்திருக்க ஆண்டவர் என்னை அனல்படுத்தினார், என்னை ஆறுதல் படுத்தினார். அந்த ஆறுதல் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு அந்த சுகம் வேண்டுமா? ஆண்டவர் உங்களுடைய மனதின் வாதைகளில் இருந்து இப்பொழுதே விடுதலை ஆக்குகிறார். எந்தெந்த இடத்துல வாதைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய உபாதையிலிருந்து, உங்களுடைய சிறையிலிருந்து விடுதலையை கூற சொல்லுகிறார். இப்பொழுதே விடுதலையை கூறுகிற வேளையில எல்லா கட்டுகளும் கழலுகிறது. எந்த சரீரத்தின் வேதனையாயிருந்தாலும், சரீரத்தின் கட்டுகளாயிருந்தாலும், உங்களுடைய மனதின் கட்டுகளையும் ஆவிக்குரிய கட்டுகளாயிருந்தாலும், எல்லா கட்டுகளையும் காவல்களையும் அவ ஒன்றுமில்லாமல் இயல்பொருளாக்குகிறார். அப்பா, உமக்கு நன்றி. Holy Spirit, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவனுடைய வார்த்தை பெற்ற அந்த மரியாள் ஒரு வயதான தன்னுடைய இனத்தாள் எலிசபெத்தை போய் வாழ்த்தினதை பார்க்கிறோம். சந்தோஷத்தின் மிகுதியினால் அவள் ஓடி போய் தீவிரமாய் போய் வாழ்த்தினாள். அப்பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த வேளையிலும் கூட நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவர்கள் என்றால் உங்களுக்குள்ளே களிப்பு ஏற்படும். மரியாளை போல நீங்க இன்னொருவரை போய் வாழ்த்த முடியும். இன்னொருவருக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியும். அந்த மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது மேலும் மேலும் வார்த்தைகள் மரியாளுக்கும் வந்தது. மரியாளுக்கும் தீர்க்க தரிசனமாக எலிசபெத் மூலமாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு மரியாள் முதலாவது ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். அது போல நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது இன்னொருவருக்கு ஆசீர்வாதத்தை கூற முடியும். ஒருவருக்கு தீர்க்க தரிசன ஆலோசனைகளை நீங்க சொல்ல முடியும். உடனே எலிசபெத் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ விசுவாசித்தாய், நீ விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி, உனக்கு சொல்லப்பட்டவைகள் யாவும் நிறைவேறும் என்று சொல்லி எலிசபெத் மூலமாக தீர்க்க தரிசனம் வந்ததை பார்க்கிறோம். மாறி மாறி தீர்க்க தரிசன ஆவியானவர் இன்றைக்கும் பலருக்குள்ளே இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இது தீர்க்க தரிசிகளின் காலம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் உடைய அந்த இம்பார்ட்டேஷன், அவருடைய அந்த எலியா மேல இருந்ததான பரிசுத்த வல்லமை எலிசாவுக்கு இரட்டிப்பாய் ஊற்றப்பட்டது. மகா பெரிய தீர்க்க தரிசியானவருடைய பரிசுத்த வல்லமை, அந்த குணமளிக்கிற வல்லமை, அவருக்குள்ளே காணப்படுகிற ரட்சணியத்தின் வல்லமை, அந்த சந்தோஷத்தின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், அந்த தேச்சரவு பண்ணுகிற ஆவியானவர், உங்களை விடுவிக்கிற ஆவியானவர்
இப்பொழுது உங்களுக்கு விடுதலையை வழங்கி கொண்டிருக்கிறார். நான் உங்களை விடுவிக்கிறேன், விடுவித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன், தேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் மற்றவர்களை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் உங்களை நான் வைப்பேன், மன மகிழ்ச்சியாய் வைப்பேன். நீங்க ஆறுதலின் பாத்திரமாய் இருப்பீங்க. தேங்க்யூ லோ. ஆற்றுங்கள் தேற்றுங்கள், ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க ஆற்றும்படிக்கு தேற்றும்படிக்கு உங்களை நான் அபிஷேகித்திருக்கிறேன், உங்களை நான் ரட்சித்திருக்கிறேன். ஆண்டவர் சிலரை உங்களை கொண்டு ரட்சிப்பா, உங்களை கொண்டு சிலரை விடுவிப்பா, உங்களை கொண்டு சிலரை ஆற்ற போகிறார். சிலரை நீங்க அக்கினியிலிருந்து இழுத்துக் கொள்ளுவீங்க, நரகத்திலிருந்து பயத்தோட நீங்க ரட்சித்துக் கொள்ளுவீங்க. தொடர்ந்து நீங்க கர்த்தருக்குள்ளாக அவரை அறிகிற அறிவில நீங்க வளரும்படிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார், உங்களை காண்கிற தெய்வமாய் இருக்கிறார், உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்களுடைய மன விருப்பத்தை வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். அவர் நல்ல தெய்வம், கண்கள் இருந்தும் காண்கிற தெய்வம், கேட்கிற தெய்வம், கிரியை செய்கிற தெய்வம். அவர் உங்களோடு கூட உங்கள் நடுவிலே காணப்படுவார். தொடர்ந்து அவரை நீங்கள் காண்பீர்கள், அவருடைய மகிமையை காண்பீர்கள். ராஜாக்கள் உங்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க, ராஜாக்களும் கூட உங்கள் வெளிச்சத்தினிடத்திற்கு நடந்து வருவாங்க. கர்த்தருடைய மகிமையை எல்லாரும் காண்பாங்க, கர்த்தருடைய மகிமையை காண்பாங்க, உங்களில் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை காண்பாங்க. உங்களுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு அவங்க நடந்து வருவாங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த வேளையில வார்த்தைகள் மூலமாய் தீர்க்க தரிசனம் மூலமாக நீங்க இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட்ட அபிஷேகத்துக்காக, ரட்சணத்தின் சந்தோஷத்திற்காக, உண்மை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவங்களுக்கு நேராகவும் கடந்து சென்றது, கட்டுகள் கலன்றது, அதற்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையாவே உமக்கு செலுத்துகிறோம். அன்பானவர்களே, பிளஸிங் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெப உதவிக்கு 9346222843 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வெப்சைட் bpm.org.in. God bless you.